ஒரு மனுஷன் கண்ணை இழந்தா மட்டும் குருடன் இல்லைங்க, தன்னுடைய தரிசனத்தை இழந்தாலும் அவன் ஒரு குருடன் தான். சாமுவேல் 11வது அதிகாரத்துல யாபேஸ் கிலியாத் மக்களை நாகாஸ் கொல்ல வரலைங்க. முதலாவது அவங்களோட வலது கண்ணை பிடுங்கதான் முயற்சித்தான். இன்னைக்கு பிசாசு நம்மள அதே போலதாங்க, நம்மளை கொல்ல இல்ல, நம்மளுடைய கண்களை பிடுங்க, நம்மளுடைய தரிசனத்தை பிடுங்க. அதற்காக தான் வருவான். நம்மளுடைய பணத்தை, குடும்பத்தை, அதெல்லாம் செகண்டரி தாங்க. முதலாவது நம்ம எப்போ தேவனிடம் வந்து பிரிக்கலாம்னு சொல்லி அவன் முதலாவது பிளான் போடுவாங்க. அப்போதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜெபிக்கவே விருப்பம் இருக்காது, பைபிளை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம், தேவனுடைய சத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம், தேவனுடைய சித்தம் இதுதான், அதன் வழி நடக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். பைபிள் படிக்கணுமா, நாளைக்கு படிச்சுக்கலாம், தேவனுடைய சித்தம் இதுதான் தெரிஞ்சு அதன் வழியில நடக்கிறது கொஞ்சம் யோசிச்சு அப்புறமா பண்ணிக்கலாம், இதுதானே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தள்ளி போட்டு கொண்டே இருப்போங்க. இன்றைக்கு அதே போல இல்லை, அந்த நாகாஸ் செய்தது போல இல்லைங்க. இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்து பிசாசு எதற்காக நம்மிடத்துல வருகிறான் என்று தெரிந்து அதை கண்டுபிடித்து நாம் அதன் வழியில நடக்கும்போது இன்றைக்கு நாமளும் பிசாசை ஜெயிச்சிடலாம். ஆமென். God bless you.